ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசி மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. நம்ம ஹோம்மேட் மசாலா வச்சு பண்ண போகிற குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 4 லவங்கம், 1 ஸ்டார் அனீஸ், 2 பட்டை, 4 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பிரியாணி இலை 1. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபைன் பவுடர் வரணும். இப்போது அதே கடையில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச 1 kg மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் காரம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லெட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இதில் இப்போ நம்ம 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மட்டன் நல்லா வேக விடலாம். ஒரு 70% நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு மட்டனு. இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.